வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க வளமுடன் வாழ்த்திக் கொள்வதிலும் வணங்கிக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய குருமகான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு புத்தாண்டு தினத்தை, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியை உலக அமைதி தினமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்தி பல வருடங்களாக வேதாத்ரி மகரிஷி சார்ந்த அன்பர்கள் அனைவரும் இதை கொண்டாடி இருக்கிறோம். நாளை 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி 2025ஆம் வருடம் வருகிறது. அந்த தினத்தை உலக அமைதிக்கான தினமாக நாம் அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று மதிப்பிற்கும் போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் உரிய ஞான ரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி நாளை மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை ஒரு ஜூம் மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த மீட்டிங்கில் ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய சிறப்புரையில் உலக நல வேள்வியும் நடைபெறும். உலக சமாதானத்திற்காக அல்லது உலக அமைதிக்கான நாளாக அது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில் உலகம் அமைதியடைய வேண்டும் என்ற ஒரு அலை இயக்கத்தை பரப்ப வேண்டும் என்று அந்த வேள்வி என்பது என்னவென்றால் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று நாம் திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அவ்வாறு சொல்லும் பொழுது ஒலி அலை அந்த பகுதி முழுவதும் பரவி ஒரு அமைதித்தன்மையை ஏற்படும். ஆகவே அதைத்தான் உலக நல வேள்வி என்று சொல்கிறோம். அப்போது நம்முடைய மனம் நன்றாக தியானம் செய்து அமைதியாக இருந்து இந்த உலகமும் உலக வாழ் மக்களும் பிற உயிரினங்களும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சமாதானத்துடனும் வாழ வேண்டும் என்ற பெரும் நோக்கோடு நம்ம அந்த வேள்வியை நடத்த இருக்கிறோம். வேதம் குடும்பம் சார்ந்த அன்பர்கள் அனைவரும் இந்த வேள்வியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வேதம் குடும்பம் அந்த உலக நல வேள்வியை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஆகவே வேதம் குடும்பத்தை சார்ந்த அனைத்து அன்பர்களும் இந்த உலக நல வேள்வியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் குடும்பம் சார்பாகவும் வேதம் குடும்பம் பொறுப்பாளர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புத்தாண்டு தினத்தை நீங்கள் ஒரு லட்சிய ஆண்டாக வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக நமக்கு முக்கியமான தேவை உடல் நலம், மனவளம், நட்பு நலம். இந்த 3 தான். இந்த 3ஐயும் நீங்கள் சரியாக அமைத்துக் கொள்ளும் பொழுது இயற்கை உங்களுக்கு சரியான வகையில் வழிகாட்டும். அதை மேலும் சீர்தூக்கி, அதாவது உடல் நலம், மனவளம், நட்பு நலம், இந்த 3ஐயும் கருத்தில் கொள்ளுங்கள். கருத்தில் கொண்டு நாளையிலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து அதை எவ்வாறு ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி நம்மை செம்மை செய்து கொள்வது என்ற ஒரு மன நிலைப்பாட்டையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவரையும் உலக நிலை